Taste the Daily. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழுடைய எழுச்சி பயணம் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சட்டமன்ற தொகுதி, அதே போன்று திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதி, நிலைக்கோட்டை சட்டமன்ற தொகுதியிலே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்ற சென்று கொண்டிருக்கிறார். செல்லுகிற வழியில் நத்தத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் முன்னிலையில், குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர், திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் நத்தமிரா விஸ்வநாதனுடைய ஏற்பாட்டில் திமுக, மதிமுக உள்ளிட்ட மாற்று கட்சிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தங்களை இணைத்துக் கொண்டனர். மக்களுக்காக களத்திலே நின்று போராடுகிற, மக்களுக்காக உழைக்கிற மாபெரும் இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டோம் என்று மகிழ்ச்சியோடு அவர்கள் இணைந்து கொண்டனர். இணைந்த அனைவருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கட்சியினுடைய நிறத்தை குறிக்கக்கூடிய துண்டுகள் அணிவித்து அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்த அதிமுக பொதுச் செயலாளர் அவர்களோடு புகைப்படம் எடுத்துக் கொண்டார். அதே நேரத்தில் அதிமுகவில் இணைந்த அனைவரும் கட்சிக்காக, மக்களுக்காக, ஏழை எளிய விவசாய மக்களுக்காக, அடித்தட்டு மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்று அவர்களை வாழ்த்தினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் இந்த வாழ்த்தினை ஏற்றுக்கொண்டு திறமேற்கொண்டு தங்களுடைய பணிகளை மேற்கொள்வோம் என்று திமுக மற்றும் மதிமுக உள்ளிட்ட மாற்று கட்சியிலிருந்து கழகத்தில் அதிமுகவில் இணைத்துக் கொண்ட 200க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் உற்சாகத்துடன் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. இணைப்பில் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.